பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுகிறது. ஆகவே நாம் திட மனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 34வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருப்பது மாத்திரமல்ல, அவருடைய வழியை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும். அவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை உயர்த்துவார். பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவருடைய வழியை கை கொள்ளுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் புது பலன் அடைவார்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கிறது. உன்னத பலத்தினாலே நாம் தரிப்பிக்கப்படுகிறோம். அந்த புது பலன் கிடைக்கும் பொழுது நாம் உயர எழும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மேன்மையான உன்னதங்களை நாம் அடைந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மை மேன்மையாய் உயர்த்துகிறார். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஆண்டவருக்காக ஓடுவார்கள், ஆண்டவருக்காக நடப்பார்கள், ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார்கள். காரணம், புது பலன் அடைந்து கொண்டே இருப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்க காத்திருக்க நாம் ஆண்டவருக்காக ஓடுவோம், இளைப்படையவே மாட்டோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் நடந்து போவோம், ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். காரணம், அவருக்கு காத்திருந்து புது பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு
ஆண்டவர் செய்கிற மகிமையான காரியங்களை எந்த ஒரு மனிதனும் பார்க்கவே முடியாது. உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரையிலும் ஒருவரும் காதால் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்து பார்த்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கண்களினால் காணாத உன்னதமான ஆசீர்வாதங்கள், காதுகளினால் கேட்காத மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள். அதை ஆண்டவரே அவர்களுக்கு செய்வார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரையும் கேள்விப்படாத ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 25 சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்தரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக என்று இங்கே தாவீது எழுதுகிறார். ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். தாவீது விண்ணப்பிக்கிறார், வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி. முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிற ஜனங்கள் தான் வெட்கப்பட்டு போவார்களாக என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். அவர்கள் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து செட்டைகளை அடித்து எழும்பி மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டார்கள், ஒருபோதும் இளைப்படைந்து போக மாட்டார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்போம். நிச்சயமாக அவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் திடமனதாயிருந்து கர்த்தருக்கு மாத்திரம் பொறுமையோடு காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொண்டு மேன்மையான ஆசீர்வாதங்களை, உயர்ந்த ஸ்தலங்களை அவர்கள் அடைந்து கொண்டு இன்னும் ஆண்டவருக்காக மேன்மையடைய ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும். அப்படி நீ செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. இதுவரையிலும் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேள்விப்படாத அற்புதங்களை, அதிசயங்களை, மேன்மையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.